வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தையிட்டியில் இன்று 2வது நாளாகவும் கவனவீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணிகளை பூர்வீக உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தையிட்டியில் நேற்று மாலை 4 மணிக்கு குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இப்போராட்டம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. போராட்டம் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளதுடன் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர். யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றிரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு ராமநாதன் அர்ச்சுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டார். இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்திருந்தார். இதன்போது அர்ச்சுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டார். இந்த நிலையில் அர்ச்சுனாவுக்கும் குறித்த நபருக்கு இடையில் முறுக்கல் ஏற்பட்டது. இதன்போது அர்ச்சுனா பேங்கான் ஒன்றினை எடுத்து குறித்த நபரின் தலையில் தாக்கியுள்ளார். இத்தாக்குதலில் படுகாயம் அடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற அர்ச்சுனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடாத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோம்பையன் மணல் இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ எரியூட்டியால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் நேற்றைய தினம் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ எரியூட்டியில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதால் அதிலிருந்து வெளியேறும் புகை காரணமாக சுவாச பிரச்சினை, துர்நாற்றம் என்பன ஏற்படுவதால் அயலில் வசிக்கும் தாம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவ்விடத்திற்கு வருகை தந்து போராட்டக்காரர்களை சந்தித்து தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சந்திரமூர்த்தி குறைந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் எரியூட்டியை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி காணப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 40 மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் குறித்த பகுதியில் எரியூட்டி கடந்த வருடம் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு மேற்கொண்டிருக்கும் பயணத்தின் 3வது நாள் இன்று ஆகும். அதற்கு அமைய ஜனாதிபதி இன்று மாலை உலக அரசு உச்சி மாநாட்டின் முக்கிய அமர்வில் உரையாற்றவுள்ளார். அதன்போது பொருளாதார அபிவிருத்தி, புத்தாக்கம் மற்றும் அரசு நிர்வாக மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உரையாற்றவுள்ளார். இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பும் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டு போரின் போது 33,000 மெகாவோல்ட் மின் பிறப்பாக்கியை தீயிட்டு கொளுத்திய போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கு சேட்டைகள் காண்பிக்க வேண்டாம், அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றவும் முற்பட வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எச்சரித்துள்ளது. கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்கார் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஞாயிறு ஏற்பட்டு மின் தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார். 33,000 மெகாவோல்ட் கொண்டு மின் பிறப்பாக்கி விடுதலை புலிகளால் தீ வைக்கப்பட்ட போது கூட இவ்வாறு தேசிய அளவில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா? அமைச்சரால் குறிப்பிடப்பட்டு இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரே தடவையில் 139 போலீஸ் அதிகாரிகள் நேற்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை போலீஸ் வரலாற்றில் ஒரே தடவையில் அதிகளவான போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என போலீஸ் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் 105 தலைமை போலீஸ் ஆய்வாளர்களும் 34 போலீஸ் ஆய்வாளர்களும் உள்ளடங்குகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
நாளை மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் நாளை காலை அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் இதன்போது எட்டப்படும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் தடையை மீட்டெடுக்கும் வேளையில் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் விளைவாக திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு தினங்களில் நாடளாவிய ரீதியில் சுழற்சி மின்வெட்டை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி பிற்பகல் 3:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் 90 நிமிட மின்வெட்டினை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறனுடன் பௌர்ணமி தின குறைந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் இன்று மின்வெட்டு இடம்பெறாது என இலங்கை மின்சார சபை நேற்று உறுதிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.